மருமகள் தான் பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இது பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஒரு நபர் போய் அதை செய்ய சொல்கிறார். நீ செஞ்சீங்கன்னா அவங்க பிடிச்சி தள்ளி விடுவாங்க. ஏன்னா இவர் ப்ரீப்பனாக ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஒரு முறை என்னோட அம்மாவை வந்து நான் பைக்கில் வச்சு நான் கூட்டு போயிட்டுருந்தேன். அந்த சமயத்தில் நான் கொஞ்சம் கோவமாக திட்டிட்டேன். என்னுடைய தாயார் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, நான் அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் வயதான யாரையும் திட்டுறதே கிடையாது. இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும். தண்டோரா தமிழன் பார்வையாளர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் தண்டோரா தமிழன் ஜெயஸ்ரீ. ஒரு வைரல் வீடியோ இன்னைக்கு காலையில் தான் அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிது. ரொம்ப அதிகமாக ஷேர் பண்ணிகிட்டே வராங்க அந்த வீடியோவை. மேபி நீங்கள் பார்த்துட்ருக்கு நீங்களும் பார்த்துருக்கலாம். அது என்னன்றது இப்போ நீங்களே பாருங்கள். முக்கியமான விஷயம், தயவுசெய்து குழந்தைங்க ரொம்ப மனம் வந்து பார்த்திங்கன்னா இலகுவாக இருக்கிறவங்க பார்த்தா ரொம்ப ஷாக் ஆயிடுவேன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். நான் சரி வீடியோ நல்லதை பார்க்கலாம். இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுங்க. ரொம்ப பார்க்க மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த வயதான பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா வயசு 80. மருமகள் தான் பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இது பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது. முதல்ல யாரோ போக சொல்கிறாங்க, அங்கே போய் உக்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க போய் அதுக்கப்புறம் அவங்க போய் உட்காடுறாங்க. அது வந்து அந்த பெண்மணிக்கு பிடிக்கலை. பார்த்துட்டே இருக்குங்க, போன்னு சொல்கிறாங்க. அவங்களும் போகலை, வலுக்கட்டாயமாக உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் சரி போன்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் நவுந்து உட்காடுறாங்க. பிடிச்சி அவங்க பாட்டு அவங்க தள்ளி விட்டாங்க. அவங்க கீழே விழுந்த வேகத்துக்கு தலையில் எதுவும் அடிபட்டிருந்தா இந்நேரம் அவங்க இன்னும் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. அந்தளவுக்கு வேகமாக தள்ளி விட்டாங்க. இதுக்கே அவங்களுக்கு ஏதாவது ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குமா அப்படின்ற சந்தேகம் தான். ஏதாவது ஒரு மசில் கிராம்பாவது கண்டிப்பாக ஆயிருக்கும். இந்த அளவு வன்மம் எதற்காக அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இவ்வளோ பெரிய வன்மம் எப்படி, ஏன், எதற்கு? ஒரு நபர் போய் அதை செய்ய சொல்கிறாரு. நீ செஞ்சீங்கன்னா அவங்க பிடிச்சி தள்ளி விடுவாங்க. ஏன்னா இவர் ப்ரீப்பனாக ரெக்கார்ட் பண்ணுறாரு. இப்போ இவங்க ரெக்கார்ட் பண்ணதுனால தான் இவங்களுக்கு வந்து இந்த வீடியோ நமக்கு வெளியே வந்திருக்கு. அதை பற்றி நான் தப்பு சொல்ல. விபரீதமாக வேறு ஏதாவது நடந்திருந்தா, ஆல்ரெடி இவங்க 2 ஃபேமிலிக்கும் ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அங்கே போய் உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. என்னன்றது தெரியலை. இப்போ நேரடியாக அதற்கான சொல்யூஷன்ஸை மற்றது பார்க்கணுமே ஒழிய அவங்க குற்றம் செய்யட்டும், அந்த குற்றத்தை மூலியமாக வெளிப்படுத்தணும், அதை வந்து ஒரு வீடியோவை போட்டு இந்தளவு ஒரு ஆபத்தான ஒரு வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். மற்றபடி நான் தப்பு சொல்ல, இது வெளியே வந்திருக்கு. அதை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்திய செய்தி என்ன அப்படின்னா, அந்த பெண்மணியை வந்து ஜாமீன் இல்லாத கைது வந்து பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஜாமீன் யாரும் கொடுத்து இது பண்ண முடியாது. அந்த பெண்மணியோட பேர் மஞ்சுமோல் தாமஸ். அவங்கள கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. அந்த பெண்மணி வந்து மனதால் ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரி பிஹேவியர் தெரியுது. இதில் குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த வீட்டில் 2 குழந்தைகள் இருக்கிறத வந்து பதிவில் வந்து நல்லா தெரியுது. அந்த குழந்தைய போய் அடிக்க சொல்லி வன்முறையை தூண்டுறாங்க அந்த பெண்மணி. அந்த குழந்தையும் போய் அந்த வயதானவங்களை அடிக்குது. அவங்க குழந்தையுடைய மனநிலை எப்படி வந்து உருவாக போகுது பின்னால், அதெல்லாம் யோசித்து பாருங்க. இதை பார்த்தா அவங்களுக்கு நாளைக்கு எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது தோணலாம். எவ்வளோ தவறான விஷயம். நம்ம வீடுகளில் பெரும்பாலும் நம்ம ரொம்ப கோவப்பட்டு சண்டை போடுவோம். நம்ம சாதாரணமாக சொல்கிறேன், நம்ம வீட்டில் சொல்கிறோம், சண்டை போடுவோம். அது நிறையா நடக்கும். இதெல்லாம் குழந்தைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பின்னால் அவர்களும் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு மாறலாம். இல்லை அதே பிரச்சனை நடந்த சமயத்திலே வந்து மனரீதியாக அழுத்தங்கள் உருவாகலாம். சின்ன வயசு, பெரிய ஒரு பிரச்சனையை வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. என்னடா இது அம்மா அப்பா, என்னது வீட்டில் இருக்கிற பெரியவங்க இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து வளரும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு கல்வியோ மனநிலையோ அமைவதற்கான சூழலே இல்லாமல் போயிடும். முடிஞ்ச அளவு நம்ம வீட்டில் இந்த மாதிரியான ஒரு குழந்தைகள் முன்னாடி குறிப்பாக சண்டை போடுறத
அடிச்சுக்கிறத பிரச்சனை பண்ணுறதை தயவு செஞ்சு நிப்பாட்டிக்கணும் அப்படின்றத இது மூலயமா நான் கேட்டுக்கிறேன். நிறைய இடங்களை நான் கண்கூடாவே நான் பார்த்துருக்கேன். நான் அந்த குழந்தைங்க படுற பாடெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. சரி, இப்போ இந்த வீடியோவுக்கு வருவோம். இப்போ இந்த வீடியோவில் தகவல் என்ன அப்படின்னா அவன் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ இது மாதிரி நிறைய வீடியோ இருக்குதுங்க சோஷியல் மீடியாவில். நான் பல இதெல்லாம் பார்த்துருக்குறேன். வாசலை தள்ளி விட்டு தலை அடிப்பட்டு எவ்வளவோ வீடியோஸ் இருக்குது. கடந்த வருடம் கூட ஒரு செய்தியை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐஸ் பாக்ஸில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு வந்து உயிர் வந்து போயிருச்சுன்னு சொல்லி ஐஸ் பாக்ஸில் வச்சு அந்த மனுஷனுக்கு உயிர் இருந்துச்சு. அந்த செய்தி நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த விஷயமும் நடந்துச்சு. இந்த அளவு வயதானவர்கள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இப்படி நடத்தப்படுற விஷயங்கள் சில வீடுகளில் மன்னிக்கணும், சில வீடுகளில் நடத்தப்படுற விஷயங்கள்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது நம்மளுக்கு பக்கத்துக்கு கூட நடக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நடக்கலாம். என்ன அது மாதிரி நிறைய நடக்குது. இவர்களுக்காக தான் வந்து ஆதரவற்ற முதியோர் இல்லம் இது மாதிரிலாம் நிறைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த இடங்கள்லாம் பெத்த தாய் தகப்பனை நம்ம வச்சு பார்த்துக்கணும். என்ன நடந்தாலும் சரி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே எதுவுமே இருக்கக்கூடாது. அதில் காம்ப்ரமைஸ் அப்படின்றது வந்து, ஏன்னா அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம யாருமே கிடையாது. அவங்க எப்படியோ ரெண்டு போட்டோம், அவங்க மேலே 1008 தவறுகள் இருக்கட்டும், அவங்க மேலே 1008 பிரச்சனைகள் இருக்கட்டும், அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாவது நம்ம வந்து கொடுக்கணுமே ஒழிய இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு எக்காரத்தை கொண்டு செய்யக்கூடாது. அவர்களை நம்ம மரியாதையாக நடத்தணும், அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் நான் ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு முறை என்னோடய அம்மாவை வந்து நான் பைக்கில் வச்சு நான் கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் ஒருத்தர் குறுக்க வந்துட்டார், வயதானவர். நான் வந்து நான் கொஞ்சம் கோவமாக திட்டிட்டேன். போயா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். தவறு அவர் மேலே நான் போயா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். கொஞ்சம் தூரம் கடந்து போனதுக்கப்புறமா என்னுடைய தாயார் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா ஒரு பெரிய மனுஷன் ரொம்ப வயதானவராக இருக்கார், நீ டக்குன்னு போயா அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டு ஒரு மாதிரி பேசிட்ட, என்ன இப்படி சொல்கிறேன்னொன்னே எனக்கு என்ன, இல்லைம்மா குறுக்க வந்துட்டாருமா, அடிப்பட்டா அவருக்கும் பிரச்சனை நம்மளுக்கும் பிரச்சனை, உங்களை வச்சுருக்கேன், எனக்கு நான் பாதுகாப்பாக கூட்டு போகணும்ல, அது எப்படி ஒரு தவறு செய்யலாம் அப்படின்னு. இல்லை, ஒரு வயசானவர் இந்த ரோட்டில் இவ்வளோ டிராஃபிக் மத்தியில் அவர் கிராஸ் பண்ணி போகும்போது அவர் மனநிலை எந்த மாதிரி இருக்கும், எவ்வளோ பயம் இருக்கும், அதெல்லாம் யோசிக்கணும். கண் பார்வை எந்த அளவு இருக்குன்னு தெரியாது. இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்குது. நாளைக்கு இப்போ உன்னுடைய அப்பாவுக்கும் அவருடைய வயசு தான் இருக்கும். அவர் இதே மாதிரி ஒரு மறந்தாப்ப போது அங்கே யாராவது இதே மாதிரி ஒன்றை மாதிரியே திட்டினா உனக்கு எப்படி மனநிலை இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நான் அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் வயதான யாரையும் திட்டுறதே கிடையாதுங்க, இன்ன வரைக்கும், இப்போ வரைக்குமே. அதுவும் குறிப்பாக ரோட்டில் போகும்போது அவங்க சைடு தவறே இருந்தாலும் செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நான் போயிடுவேன். ஒவ்வொரு சூழ்நிலையில் வந்து போயிட்டுருக்குறாங்க, பாவம் அவங்க அடிக்கிற வெயில எப்படி நான் வெளியில் வந்துட்டு போகிறாங்க அப்படின்றதே கேள்வி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வயதானவர்களை, வீட்டில் இல்லை பொதுவாக வயதானவர்களை கண்ணியமாக நடத்தணும். கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்களை வச்சு நம்ம பார்த்துக்கணும். வேறு யார் நம்ம பார்த்துக்கணும், நம்ம தானே பார்த்துக்கணும். மிக்க நன்றி. வேறொரு காலையில் நம்ம சந்திப்போம். நன்றி.